நடிகர்கள் இயக்குனர்கள்லாம் தாவேகா தலைவர் விஜய் நடிகர் விஜய்க்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு, ஜெயம் ரவி, இன்னும் சில நடிகர்கள்லாம் வந்து என்னைக்கு உங்க படம் வந்தாலும் எங்களுக்கு பொங்கல் தான். திடீர்னு விஜய் வந்துட்டு அரசியல்ல பிழைக்கணும்ல, ஏதாவது செக் வச்சுட்டா என் படத்துக்கு எதிரான படத்துல நீ நடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ற? ஆமா, குறிப்பா ஜெயம் ரவி பராசக்தி. அதனாலதான் ஜெயம் ரவி விழுந்து போடுங்கிறது, டமால்னு தண்ணிக்குள்ள அழுகிற அளவு பேசியிருக்காரு. அண்ணா உங்களுக்கா இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி. ஜனநாயகனுக்கு வந்த பிரச்சனை அல்ல. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து ஒரு 3 குரல் ஒலிக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்குறோன்னு இல்ல, தமிழ் திரை உலகை முடக்கும் முயற்சி இது அப்படின்னு தான் அவங்க குரல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த குரல்களும் வந்து அதை ஒத்து வர மாதிரி தான் இருக்கு. அன்புள்ள அமித்ஷா அவருக்கு நான் விஜய் பேசுகிறேன். எது தப்பாக நடந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்டு என் வாழ்க்கையில் பழக்கமே. ஆனால் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். தப்பாக தெரியாமல், தெரியாமலே, அறியாமலே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுட்டு இந்த படத்தை தயவு செய்து விடுங்க. எனக்கு எதிரி திமுக தான், நீங்கள் இல்லை. சிஎம் சார் ரசிகர்களை விட்டுருங்க, ஏன்ட்ட மோதுங்கன்னு. வீட்டில் தான் இருக்கேன், வந்தா என்ன கூட்டு போங்க. இப்போ சொல்லு பார்ப்போம். அமித்ஷா ஜி ஏன்ட்ட மோதுங்க, ரசிகர்கிட்ட மோதாதீங்க சொல்லு பார்ப்போம். விஜயை மிரட்டுவதற்கு இந்த ஜனநாயகன் படத்தை மத்திய அரசு பயன்படுதா? நீங்களா போய் மிரட்டுறதுக்கு பயப்படுறாங்க. அரசியலுக்கு வந்தது பேய் வருது அப்படின்னீங்கன்னா உங்களை யார் வர சொன்னாங்க? நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகனுக்கு பிரச்சனை, விஜய்க்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. இதில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, நடிகர்கள் இயக்குனர்கள்லாம் தாவேகா தலைவர் விஜய் நடிகர் விஜய்க்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டைரக்டர் வெங்கட் பிரபு, ஜெயம் ரவி, இன்னும் சில நடிகர்கள்லாம் வந்து என்னைக்கு உங்கள் படம் வந்தாலும் எங்களுக்கு பொங்கல் தான், உங்கள் படம் வர்ற அன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி பொங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே டயர் நக்கி தானே வச்சு பிழைக்கணும். நாளைக்கு திடீர்னு விஜய் வந்துட்டு அரசியல்ல பிழைக்கணும்ல, ஏதாவது செக் வச்சுட்டா என் படத்துக்கு எதிரான படத்துல நீ நடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ற? ஆமா, குறிப்பா ஜெயம் ரவி பராசக்தி. அதனாலதான் ஜெயம் ரவி விழுந்து போடுங்கிறது, டமால்னு தண்ணிக்குள்ள அழுகிற அளவு பேசியிருக்காரு. அண்ணா உங்களுக்கா இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி. இது என்ன அவர்னா இதா நல்லா வாயில வருது. எதுக்கு அண்ணா உங்களுக்கு என்ன நிலைமை வந்துச்சு? ஒரு படம் எடுத்திருக்காங்க, இந்த படம் சென்சார் போர்டு விடுறப்பதான் படம். நீங்களா ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி படத்துக்கு? கல்யாணம் பண்றீங்க, பொண்ணு வீட்டுக்காரன்ட்டையும் அவங்க அப்பன்ட்டையும் கேட்டு தானே டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்களா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே, புரியுதா, பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டேட்டில் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருங்க, 100 பவுன் நகை போட்டுருங்க, இது பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணியிருக்கேன்னா, ஐயோ டேட்டை ஏன்ட்ட சொல்ல, நான் பத்திரிக்கை அடிக்கல, நாளை கழிச்சு கல்யாணம்ன்றேன் வச்சுட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறேன்னு கேட்பானா? இல்லைங்க, நாளை கழிச்சு கல்யாணம் வச்சாச்சுங்க, உங்கள் பொண்ணை கூப்பிட்டு வந்துருங்கன்னா எப்படி இருக்கும்? புரியுதா? இந்த மாதிரி தான் இப்போ பிணநாயகனோட நிலைமை ஆயிடுச்சு. இவங்களாம் எடுப்பாங்களாமா சென்சார் வந்து இவங்ககிட்ட வேலைக்காரன். ஸோ இவங்கெல்லாம் இருப்பாங்க, அறிவிப்பு வெளியிடுவாங்களாம், போஸ்டர் அடிப்பாங்களாம், தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். சென்சார் பொண்ணு இருந்தால் தான் நீ தாலி கட்டுவேன், பொண்ணே பார்க்கல பண்ணுறாங்களா சார்? இது எல்லாமே திமிரில் பண்ணுறதுமா. நீங்கள் சென்சார் போனதுக்கப்புறம் சென்சார் வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வழக்கமாக தான் பண்ணுவாங்க. ஆமாம், பொண்ணு வீட்டுக்காரன்ட்ட பெர்மிஷன் வாங்கி பொண்ணுகிட்ட பெர்மிஷன் வாங்காமல் நீங்களே டேட்டு மண்டபம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு ஃபோனை போட்டு இப்போ அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துருங்க. யாருக்கு அப்படின்னா உங்கள் மகளுக்கு எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்படி இருக்கும். ஸோ சாதாரண தனி மனுஷனே ஒத்துக்கல. இப்போ இந்த குரல்கள் வந்து தானாக ஒலிக்குதா? தானா ஒழிக்குது இல்லை, பிற்காலத்துல நமக்கு ஆப்பு வச்சு சுண்ணாம்பு தடவிடக்கூடாதுன்றா. இது ஜனநாயகனுக்கு வந்த பிரச்சனை அல்ல. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து ஒரு 3 குரல் ஒலிக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுக்குறோன்னு இல்ல, தமிழ் திரை உலகை முடக்கும் முயற்சி இது அப்படின்னு தான் அவங்க குரல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த குரல்களும் வந்து அதை ஒத்து வர மாதிரி தான் இருக்கு. தானா வருதா இல்ல வந்து ஸ்க்ரூ பண்ணி வருதா அப்படிங்கிறது இல்ல. இந்த குரல்லாம் பயத்தின் வெளிப்பாடு. நாளைக்கு விஜய் வந்துட்டாருன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தா கூட யூஸ் மாட்டி. ஜெயம் ரவிக்கு ஏற்கனவே குடும்ப பிரச்சனை இருக்கு. விஜய் நாளைக்கு முதலமைச்சராகவே ஆயிட்டாருன்னு வச்சுங்க, திடீர்னு குடும்ப பிரச்சனை, பொண்டாட்டியை குடும்பப்படுத்தினான்னு சொல்லி உள்ளதுக்கு வச்சுட்டா. இல்ல சார், நேத்து இருந்து ஒரு வீடியோ வைரல் ஆகுது. விஜய் அவர்கள் வந்து இந்த வீடியோ ஒன்று போட்டாரு, தலைவா படத்துக்காக அம்மாக்காக ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோவே இதே மாதிரி வீடியோ நாளைக்கு வரும் அமித்ஷா ஜி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப வராது. இப்ப வந்து இந்த ப்ரொடியூசர் ஒளிஞ்சு போனாலும் கவலை இல்லைன்ற மாதிரி தான். என்ன 500 கோடி போனா போகுது, யார் காசு போகுது? ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் விஜயோட மேனேஜரும் கூட. அதுப்போ மேனேஜர் என்ன, ஏற்கனவே இந்த மேனேஜர் தெருவில் இல்லையா? இந்த மேனேஜர் என்ன பெரியது?
ஏற்கனவே இருக்க மேனேஜர் தெருவில் விட்டு தானே எல்லாத்தையும் லாஸ் ஆகி தெருவுக்கு போய் தானே டிஎம்கே ஆமா. சேர்ந்தாப்புல. இல்ல அவர் நம்ம விஜய் அப்படி சம்பாரிச்சு மேனேஜரை காப்பாத்திடுவாரு. அவரு சம்பாரிச்சு அப்படி நடந்துச்சு. இவர் என்னன்னா இவர் வந்து இவர்கிட்ட இருக்கிறதே விஜயோட தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்புறம் மேனேஜர் என்ன மேனேஜரை காசு வச்சுட்டா மல்டி மில்லியனரா மேனேஜரா சேர்ப்பாரா? 100 கோடி சொத்து வச்சிருக்கவனை கூப்பிட்டு அதை வச்சு நான் மேனேஜரா சேர்ப்பாரா? புரியுதா அவனுக்கு? மேனேஜர்ன்றது பினாமி தான் வச்சுட்டு மேனேஜர் பேரில் படம் தயாரிப்பான். அது யாருன்னா விஜய் காசு தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அம்சாக்கு வந்து வீடியோ போட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அன்புல்லா அமித்ஷா அவர்களுக்கு வணக்கம், நான் விஜய் பேசுகிறேன். எது தப்பாக நடந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. மன்னிப்பு கேட்டு என் வாழ்க்கையில் பழக்கமே இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். தப்பாக தெரியாமல் தெரியாமலே அறியாமலே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுட்டு இந்த படத்தை தயவு செய்து விடுங்க. எனக்கு எதிரி திமுக தான், நீங்கள் இல்லை. நீங்களே காசு கொடுத்து நீங்கள் தான் என்னை வளர்த்தீங்க. நான் எப்படி உங்களுக்கு எதிராக செயல்படுவேன்? இந்த மாதிரிலாம் வரும். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வராமல் போகலாம். ஓகே. தாவேகா ஃபேன்ஸ் விஜய் ரசிகர்கள்லாம் என்னன்றாங்க, எங்க படத்தை பார்த்து அவ்வளோ இப்போ இதை சொல்லு பார்ப்போன்னு கேட்குறாங்க பாருங்க எல்லாரும். சிஎம் சார் ரசிகர்களை விட்டுருங்க, ஏன்ட்ட மோதுங்கன்னு. நான் வீட்டுல தான் இருக்கேன், வந்தா என்ன கூட்டு போங்க. இப்ப சொல்லு பாப்போம். அமித்ஷாஜி அப்படியே ஒரு வாய்ஸ் ரசிகர்கிட்ட மோதுங்க, ஏன்ட்ட மோதுங்க, ரசிகர்கிட்ட மோதாதீங்கன்னு சொல்லு பாப்போம். இந்த வாய்ஸும் ஒண்ணு வருது. இன்னொரு வாய்ஸ் என்னன்னா அதே சிஎம் சார்ல தான் ஆரம்பிக்குது. என்னன்னா, சிஎம் சார் நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீங்க விசாரணைக்கு என் பேரை ஒரு வார்த்தை கர்ட்டசி கூட என்னை வந்து விசாரிக்கிறது கூப்பிடல, என் பேரை கூட சேர்க்கல, ஆனா இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி அது ஒரு ட்ரோலும் போயிட்டு. அதுதான் இதுதானே உண்மை. விஜயோட மனசாட்சி போற விஜய் பேசாம எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. எனவே விஜய் வந்து இல்ல இந்த படம் வெளியாகுமா ஆகாதுன்னா உங்க சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, மத்திய இரக்கமற்ற மத்திய அரசு அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. இரக்கமற்ற மத்திய அரசு அப்படின்னா ஒரு படம் எடுக்கிறாப்புல பாவம் பார்க்க வேணாமா? சரி ரைட், ஏதாவது தெரியாம பலர் வந்து ஆயிரக்கணக்கானோர் அதுல வேலை செஞ்சிருக்காங்க. வேலை செஞ்சுதான் காசு வாங்கிட்டாங்களா? அவங்களுக்கு நஷ்டம் இல்ல, பட தயாரிப்பு விஜய் படத்தை சம்பாதிச்சு சம்பளம் பாக்கி வச்ச மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் காசெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு போறேன், யாருக்குமே பாதிப்பு கிடையாது. அந்த படம் வரலைன்னா என்ன ஆகுது? அந்த ப்ரொடியூசர் தான் நஷ்டம். அது ஒன்றும் பெரிய ஒரு ஆள். விஜய் அவர்கள் படத்துல இது வரைக்கும் 1 கோடி தொண்டர்கள்ல சந்தோஷப்படுறான். ஒரு ப்ரொடியூசர் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன எந்த பிரயோஜனம்? 20 படத்துக்கு மேல விஜய் அவர்களுடைய படம் வந்து பெரும் நஷ்டம் அடைஞ்சிருக்கு. விஜய் படம் எடுத்து லாபம் சம்பாரிச்ச யாராவது 10 பேர் சொல்லுங்க பார்ப்போம். பாக்யராஜ் சார் கேட்பார், உலகத்திலே ஒரு 3 பத்தினி பேர் சொல்லுங்கன்னு. அவன் சொல்லுவா சித்தினி முத்தினி கித்தினின்னு. ஏன்டா அவன் பொண்டாட்டி உங்க அம்மாலாம் ஏன்டா அவனுக்கு அந்த மாதிரி நீங்க சொல்றது இருக்கு. 10 படம் விஜய் படத்தை சம்பாரிச்ச 10 பேர் சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியாது, விஜய்னாலே சொல்ல முடியாது. படம் எடுத்தவன் அதோட தெருவுக்கு போயிடுவான், அதோட இல்லைன்னா அவனா உருண்டு பரண்டு எந்திரிச்சு வருவான். ஏன்னா எல்லா காசையும் இவங்க பிடிங்கிடுவாங்க. சம்பளம்ன்ற பேரில் செலவுன்ற பேரில் நல்லா அனுபவிச்சுட்டு ஃபாரின் போய் எல்லாம் சுற்றிட்டு இந்த நடிகைக்கு அவ்வளோ கூட இந்த நடிகை கிடைக்குன்னா அவன் தெருவுக்கு போயிடுவான் ப்ரொடியூசர். விஜய் படத்தில் சம்பாரிச்சு இன்னைக்கு நல்லா இருக்காரு இவர், இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய நிறுவனமாக வளர்ந்துட்டாருன்னு ஒருத்தனை சொல்லுங்க பார்ப்போம். கூட இருந்த மேனேஜர் 25 வருஷமா இருந்தவனே பிச்சை எடுக்கிற அளவுக்கு போய் கடைசியில் போய் புலி படத்தோட முடிஞ்சது. புலி படத்தோட அவன் முடிச்சு விட்டு போய் திமுகவில் சேர்ந்துட்டாப்புல. இல்லை இப்போ என்னதான் சார் நடக்குது? விஜயை மிரட்டுவதற்கு இந்த ஜனநாயகன் படத்தை மத்திய அரசு பயன்படுதா? ஏன்னா காங்கிரஸுமே வந்து நீங்களா போய் மிரட்டுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ ஏன் நடுராத்திரியில் தெருவில் தனியாக நடந்து போனீங்கன்னா நாய் துரத்ததாமா செய்யும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்க. நீங்கன்னா எப்படி நீங்கள் எதுக்கு போகிறீங்க? உங்களை யார் நடுராத்திரில் போச்சோன்னா? அரசியலுக்கு வந்தது நாய் வருது பேய் வருது அப்படின்னீங்கன்னா உங்களை யார் வர சொன்னான்னு நான் கேட்குறேன். இப்பாட்டி சினிமாவில் இருந்திருக்கோம். இல்லை அரசியலுக்கு வந்தீங்கன்னா சரி ரைட்டு படம் விட மாட்டியா? அரசியலுக்கு வந்திருக்கணும். அந்த தில்லு வேணும். என்ன பண்ற சென்சார்ல தரமாட்டியா? சரி போ, நீ கொடுக்குற அன்னைக்கு கொடுத்தா கொடுக்கலன்னா போ, கொடுக்குற அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன், இல்ல நான் யூடியூப்ல போடுறேன். ஒரு கட்டு கூட அவர் விஜய் அவர்கள் அப்படிதான் சார் இருக்காரு. அந்த தயாரிச்ச நிறுவனம் கேவிஎன் நிறுவனம் தான் போராடிட்டு இருக்கு. 200-300 கோடி போனா போயிட்டு போகுமா? விஜய் வாங்கின சம்பளத்துல பாதியை திருப்பி கொடுத்துடலாம்ல அவருக்கு. முழு சம்பளத்தையே கொடுத்துடலாம் சார். பணம் வரலன்னா செலவு வாங்கின அட்வான்ஸ் கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பாப்புல, ஃப்ளைட்லாம் வாடகை எடுத்திருக்காப்புல, அதெல்லாம் செலவாயிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா பாதி சம்பளம் 150 கோடி வாங்கினாப்புல 75 கோடி வச்சுக்க, படத்தை ஃபாரின் ரைட்ஸ் விற்று ஒரு 50 கோடி, ஓடிடியில் விற்றா ஒரு 50 கோடி வரும், 150-200 கோடி தேறிடும். போதும், நம்மளா மத்திய அரசான்னு பார்த்துக்கணும். எனக்கு சொல்லுங்க பாப்போம். யூடியூப்ல போட்டு அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கு. யூடியூப்ல போட்டு கந்தான்மலையே யூடியூப்ல வந்துச்சு. இது பிரீமியர்ல யூடியூப் போட்டு ஒருத்தர் பார்க்கணும்னா 500 ரூபா கட்டினா தான் பார்க்க முடியும். தாராளமா பார்ப்பாங்க. ஆமா சார். அப்ப அந்த தைரியம் இருக்கா விஜய்க்கு? ஐயோ நயா மத்திய அரசு, நயா சென்சாரு,
நீ சொல்லி தான் ஏன் படம் விடணுமா? நான் பார்த்துக்கிறேயா? ப்ரொடியூசர் வாங்க, எவ்வளோ கொடுத்தீங்க சம்பளம்? 150 கோடி இருந்தாங்க. அதில் டேக்ஸே வந்து 40 கோடி போயிடும். புரியுதா? மீதி 110 கோடி தான் யார்? விஜய்க்கு. டேக்ஸை கழிச்சு விட்டு 75 கோடியை கையில் கொடுத்துட்டு ஒரு 20 கோடியை டேக்ஸை கட்டிட்டு போதும் எனக்கு காசு. நான் தான் அரசியல் கொண்டேன்ல, எனக்கு எதுக்கு பணம்? காசு காசு பணம் பணம். இந்த கடைசி படத்தை வச்சா நான் வாழ போகிறேன்? எனக்கு தன்மானம் இருக்கியா? உன்ட்டெல்லாம் வந்து நான் நின்று டயரை நக்கி இந்த படத்தை கெஞ்சி விடணுமா? நான் போடா மண்ணாங்கட்டி அப்படின்ட்டு போக வேண்டியது. நான் தைரியம் இருக்கா? அப்படிதான் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன் சார். அப்படிலாம் சொல்லிட்டு அந்த உலகம் இடிஞ்சு போயிடும். புரியுதா? எனக்கு கொள்கை விஜய் யாருக்கா டீ வாங்கி பார்த்துருக்கீங்களா? எனக்கு விஜய் செலவில் எனக்கு டீ வாங்கி கொடுத்தாரு, பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. 5 பைசா அவனுக்கு பச்சை தண்ணி கூட தராத கேரக்டர் அது. பெத்த அப்பனே துரத்தி விட்டு அவங்க ஒரு வீடு கட்டினாங்க, அந்த வீட்டுக்கு போகாத ஆள். பெத்த மக கூட இல்லை. ஊரே விஜய் எங்கே விஜய் எங்கே விஜய்னு கொண்டாடுறாளுங்க. பெத்த மக விஜய் பிடிக்காது, கட்டின பொண்டாட்டிக்கு விஜய் பிடிக்காது, பெத்த மகனுக்கு விஜய் பிடிக்காது, பெத்த அப்பனுக்கு பிடிக்காது, அம்மாவுக்கு பிடிக்காது. இல்லை அம்மா அப்பா தான் இப்போ கூட கொஞ்சம் என்ன இருக்கு, அவங்க சும்மா வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. தாய் வந்து எந்த மகனையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெத்த பாவத்துக்காக போய் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து விஷயம் இந்த படம் போனவங்க வேற அங்கே சிஎம் ஆக போறாருன்னு பாட்டு வேற பாடினாரு. தெருவில் விட்டு போயிடுவாங்க சோபாரோட. அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து வெளியில வருமா வராதா ஜனநாயகம் படம்? வரும். ஆனா லேட்டா வரும். அது நிறுவனம் அறிவிச்சிருக்கிறது. பொங்கல்ல வருமா இல்ல அடுத்த வருஷம் வருமா? என்ன எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு என்னோட கணிப்பு வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம். ஏன் பாஜக இந்த படத்தை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? பாஜக எங்கம்மா இருக்குது? நீங்க திரும்பி பாஜக மேல பழைய இல்ல காங்கிரஸ் அப்படிதானே சொல்றாங்க. மத்திய அரசு வந்து காங்கிரஸ் சிபிஐ இடியை பயன்படுத்துவது போல சென்சார் போர்டையும் பயன்படுத்துது அப்படின்னு. வந்து காங்கிரஸோட ஸ்டாஃப் வேலைக்காரங்க, எம்பிக்கள், ஓனர் வேறமா. காங்கிரஸ் ஓனர் சொன்னதான். டக்ளஸ் எல்லாம் நீங்க ஓனர் நினைக்க கூடாது. டக்ளஸ் ஓனர் கிடையாது. ஆனால் டக்ளஸ் சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது. இந்த நிறுத்தினது வந்து சென்சார் போர்டு, அதை ஒத்துக்கிறீங்களா? சென்சார் போர்டை பாஜக இயக்குதுன்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் வச்சிருக்காங்க. அது சொல்லத்தான் செய்வாங்க. காங்கிரஸ்ன்னு சொல்லாங்க. எல்லாம் தப்பு தப்பா பேசுது. காங்கிரஸ் தொண்டர்கள் 3 தொண்டர்கள் சொல்றாங்க. அந்த 3 பேரும் கெஞ்சி கூத்தாடி அழுது அடம் பிடிச்சி சீட்டு வாங்கி திமுக கூட்டணியோட சேர்ந்து திமுக காரன் பிரச்சாரம் பண்ணி காசை கொடுத்து ஜெயிச்ச 3 பேர் தான். அவர்களா ஜெயிச்ச ஆட்கள். அதனால அவங்க வந்து டக்ளஸ் எல்லாம் ஓனர் ஆக முடியாது. புரியுதா? அவங்க ஓனர் டெல்லியில இருக்காரு, அவருக்கு வெளிநாட்டில் இருக்கார். ஓனர் சொல்லட்டும் அப்படின்னு வாங்கி செஞ்சார்ல. நீ ஏன் கத்துற? ஓனர் 18ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் வராரு. அவர் சொன்னார்னா ஓகே. இப்போ ராகுல் வந்து சென்சாரை பற்றி சொல்கிறாரு, விஜயை பற்றி சொல்கிறாருன்னா ஏற்றுக்கலாம். அவர் தான் ஓனர் கட்சிக்கு. இவங்கெல்லாம் வந்து ஸ்டாஃப் சொல்கிற செல்லுபடியாக. ராகுல் காந்தி அவர்கள் வராரு. தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக, தொகுதிகள் தொடர்பாக மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற. யாரை சந்திக்க வராரு? விஜயவா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். தமிழகம் வராரு. தமிழக காங்கிரஸ் தலைவர்களோட மீட்டிங் இருக்கு அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு. அவ்வளவுதான் தகவல் வந்திருக்கு இப்போதைக்கு. இது கூட்டணி குறித்து அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்ல தொகுதி ஷேர் குறித்து அதை பத்தி தான் பேசுவாங்க? வந்து பேசுவார், எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டாஃப் அப்புறம் கூப்பிட்டு பேசுவார். உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் கத்துற, நீ ஏன் இது பண்ற, நீ எங்கேருந்து வந்த, நீ யாரு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்பாரு. கேட்டுட்டு போயிட்டு அப்புறம் முடிவு பண்ணுவார். இல்ல காங்கிரஸ்ல ஒரு பகுதியினர் வந்து தாவேக்காவோட போக விரும்புறாங்க. ஒரு பகுதின்றது இப்போ நமக்கே உடம்பு கை கால் தலை எல்லாமே இருக்கு. இப்போ வந்து ஒரு மனசும் தலையும் சொல்றது தான் உடம்பு பூரா கேட்கணும். அப்படிதானே கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க கையை அசைன்னு சொல்லி யார் உத்தரவிடுவா? உங்க மூளை உத்தரவிடுவா. காலை அசைக்கணும்னா யார் உத்தரவிடுவா? மூளை தான். பேசணும்னா யார் உத்தரவிடுவா? எல்லாம் அதுதான் சார். அப்போ இந்த கையை என்ன பண்ணுதுன்னா, நான் தான் பேசுவேன், நான் நீ சொல்ல கேட்க மாட்டேன்னா கையை வெட்டி எதுக்குறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, உங்க கையை ஆஃபீஸுக்கு போகணும்னு நினைக்குது, இன்னொரு கை எடிட் பண்ணணும்னு நினைக்குது. புரியுதா? காலை அடுத்த தெரு பக்கமா போகணும்னு நினைக்குது. அப்ப எப்படி உடம்பு? நிர்வாகிகளா இருந்தா பரவாயில்ல, எம்பிக்களா இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்றேன். கை காலே முக்கியமான. விரலா இருந்தா பரவாயில்ல, கையே எப்படி சொல்லுது அப்படின்ற மாதிரி. கைக்கு தான் இப்ப பிரச்சனையா இருக்கு சார். கை எந்த பக்கம் போகும்? ஓனர் கையை வெட்டி எரிஞ்சிடும். நான் சொல்றேன் கேட்காத கை தேவை. இப்ப இது வந்து தாவேக்கா வந்து ஒரு அனுமதி பெறுவதையே வந்து மறுநாள் நிகழ்ச்சினா முன்னத்து நாள் அனுமதி கேட்பது, அப்புறம் அது காவல்துறை தரலன்னா அது ஒரு பிரச்சனையாக்குறது. திமுகவின் சதி அப்படிங்கிறது அவங்க கண்டினியூஸா சொல்லுங்க பாப்போம். அப்ப உன யார் இயக்குறான்னு தெரியுதா?
கண்டினியூஸா தெரியுதா இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தை இல்ல பிஜேபி இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து எங்க தலைவரனுடைய படத்தை வெளியிடாம பண்ணிட்டீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி, இந்த படத்துக்கு யார் தடை போடுறாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பேரை சொல்ல அப்படின்னு சொல்லுங்க சொல்லியிருக்காரு. பேரை சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் சார்? அதுதான் வடிவேல் காமெடி. சொல்லு பாப்போம். சொல்லு பாப்போம்னா யாரையோ சொன்னேன், யாருன்னா நான் என்ன சொன்னேன் உனக்கு என்ன அப்படின்னு அந்த மாதிரி. செருப்ப கழட்டி அடிப்பேன் நீ யாரை சொன்னேன்னு, நான் என்ன சொன்னேன், நான் உங்களையே அடிப்பேன்னு சொன்னேன். வடிவேல் காமெடியில் இவங்க சொல்லணுமா, நீங்க பாட்டு மாத்தி போட்டுறாங்க. மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் தனக்கே ஒரு இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும் போது நீ உனையவே காப்பாத்தி கொள்ள முடியாதவர்கள் அடுத்தவர் எப்படி காப்பாத்து? இவ்வளவு சைலண்ட் மோட்ல இருக்காரு. என்னதான் இல்ல பயந்தாமா வேற என்ன? ரெண்டு சைடு பெரிய உட்டால கடிமா, உங்களுக்கு தெரியாதுமா, அகப்பெரும் இடியட்மா, புரியுதா? ஒன்னத்துக்குமே லாயக்கு இல்லாத ஒரு நபர், புரியுதா உங்களுக்கு? ஒன்று விஜய்னால விஜய் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாது, விஜயை தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாது. இவர் எங்கே போய் ஊரை உள்ள காப்பாற்றுவார்? எல்லாமே பொய் டுபாக்கு. அவருடைய மகள் இவரை விட்டு போய் லண்டனில் படிச்சுட்டு இருக்கு. ஆனால் ஊர் பிள்ளையை கூப்பிட்டு நான் பெண்கள்லாம் வீரமாக இருக்கணும்னு சொல்லி டைலாக் கேட்பேன். எவன் லூசுன்னு நினச்ச நீ? எல்லாம் இருக்கவெல்லாம் லூசுன்னு நினச்சியா? தற்கொலை கூட்டம் இருக்குன்றதுனால முட்டாள்களை கூட வச்சுட்டு சில்லற பயல்களை கூட வச்சுட்டு அவன் பின்னாடி கத்திட்டு வரான்றதுக்காக நீ எல்லாரையும் முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா? உன் பிள்ளையே உன் கூட இல்லை, அதே நீ ஒழுங்காவ வீரமாக வளர்த்துருக்க வேண்டியதானே? உன் பிள்ளைய வளர்த்தவன் தானே அடுத்தவனை சொல்லணும், என் பிள்ளைய பாரு ஆர்மியில் சேர்த்துருக்கேன் ஆஃபீஸராக, நீங்களும் என் பொண்ணு மாதிரியே வரணும், என் பையன் மாதிரியே வரணும்ல சொல்லணும். உன் பையனும் பொண்ணுமே உன்னைய விட்டு புட்டிட்டு போயிடுச்சு, நீ யாருக்கு அறிவுரை சொல்ற? இல்லை, இது சினிமா உலகில் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் நமக்கு அப்புறம் தான் தெரியும். எது உண்மையா இனிமே நடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது. அவர் அந்த மேடையிலேயே சொல்லியிருக்காரு, இது என் கடைசி படம்னு சொல்லி சென்டிமெண்ட்டா ஃபீல் பண்ணி எல்லாம் பேசினாரு. வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம், யாரா இருந்தாலுமே அவங்களுடைய அந்த பெரும்பான்மையான வாழ்க்கைய அவங்களுடைய உயரத்துக்கு இவ்வளோ பெரிய உச்சத்துல இருக்காருன்னா அது கொடுத்தது திரை உலகம், சினிமா. முக்கியமான தருணத்துல அப்பா அம்மா இருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி அவங்க 3 பேருமே இல்லை. இப்பயாவது அது இந்த கூமுட்டைங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைல்ல. உன் குடும்பம் எங்கேயான்னு கேட்பான். இல்லை, எங்களெல்லாம் வர வச்ச கடைசி படம் 40,000 ரூபாய் டிக்கெட்லேருந்து 4,000. இப்போ வந்து பெரிய ஹீரோன்னு நினச்சி விரும்பி வந்த பொண்ணு தான் அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கு, அவங்க தான் மனைவியாக இருக்கு, ரசிகை தான் மனைவியாக இருக்கு. அந்த ரசிகையை நம்பர் 1 ரசிகையை காணாம, புரியுதா? அதையும் காணா, அந்த அந்த காதலுக்கு பிறந்த குழந்தைகளையும் காணா. நீ என்ன மனுஷன், நீ எல்லாம் வந்து ஊருக்கு அறிவுரை சொல்றேன்னு கேட்பானா? கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க சார், கேட்பாங்க. அவங்க ரசிகர்கள் கேட்க மாட்டாங்க, மற்றவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷன் கேட்பான், தெய்வங்கள் கேட்காது. ஓகே, நேற்று இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து விஜய் ரசிகர்கள் வந்து கொந்தளிப்புல இருக்காங்க. படம் வரலைன்னா நடக்கிறதே வேற, எந்த படமும் தமிழ்நாட்டில் ஓட விட மாட்டோம் அப்படின்னு கொந்தளிச்சு பேசி ஒரு செருப்பை கவ கொடுத்து இன்னொரு செருப்பில் அடிப்பாங்க போகிற இடத்துல போகிறான். புரியுதா? நாளைக்கு பராசக்தி வேற ரிலீஸ் ஆகுது. ஆகட்டும். அதில் சில பேர் சொல்ல, டெல்லி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீ மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ராயபுரம் பக்கத்தில் டெல்லி இருக்குன்னு நினச்சிருக்காங்க. விசாரணைக்கு நாங்கள் போகிறோம், டெல்லிக்கு வருவோம். இல்லை, எங்கள் தலைவர் விசாரணைக்கு தனியாக அனுப்ப மாட்டோம், டெல்லிக்கு ட்ரெயின் போகுமா பஸ் போகுமான்னு எங்களுக்கு தெரியாது, புரியுதா? முன்னாடி நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு 3 டவுட் இருக்குது சார். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய டவுட்டு, அது எத்தனை நாளைக்கு டவுட்டாகவே தொடருங்கிறது தெரியல. இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் 2 டவுட். என்னன்னா, விஜய் அவர்கள் பாஜக படம் வர்றதே டவுட்ன்ற, நீங்க என்ன ஜனநாயக படத்துல வருதா இல்லையான்னு தெரியல, பாப்பா. அது மிக பெரும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தை வச்சு. இந்த பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அப்போ கொள்கை எதிரின்னு சொல்வதனால பாஜகவோட கூட்டணிக்கு போவாதனால பாஜக இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு மூலியமா இல்ல ஆளும் அரசா இருக்கனால அழுத்தத்தை கொடுக்குது. அப்ப பாஜகவை உண்மையாலுமே எதிர்க்கிறாரு விஜய் அப்படின்னு தாவேகாவினர் கொண்டாடுறாங்க. இது உண்மையா இல்ல பாஜகவும் தாவேகாவும் சேர்ந்து கொண்டு போடக்கூடிய திட்டமா இது? இந்த ரெண்டுமே கிடையாது, புரியுதா? இப்போ உங்க பையன் இருக்கான், உங்க பொண்ணு இருக்குன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ பையன் சேட்டை பண்றான்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு தாயா நீங்க 2 கொட்டு கொட்டதான், அப்படி கொட்டிருச்சு அப்படின்றதுனால அவங்க தாய் கிடையாது, நான் அப்பயே சொல்லலை, இவங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு அப்படி சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான் தாய் வந்து கொட்டு வச்சிருக்கு சென்சாரை வச்சு, பையன் ரொம்ப சேட்டை பண்றாங்க. ஓகே, அப்புறம் திருப்பி அதே தாயை அரவணைச்சு கண்ட்ரோல மீறி போறதுனால மண்டையில கொட்டி வச்சிருக்கோம். திருப்பி சாயந்தரம் ஆனா தாய் போய் சம்மனுக்கு போய் ஆஜரானோன்னா சரியாயிடும் நினைக்கலாம். ஓகே சார், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாக்குறவங்களுக்கு. நன்றி, வணக்கம். ஓகே.